வாட்டர் ஆப்பிள் மரம். அதில் எவ்வளோ குருவிங்க இருக்குது பாருங்களேன். ஐயோ, ஏகப்பட்ட குருவிங்க இதில் வந்து படுத்துருக்கு. நல்லா தெரியவே இல்லை. நல்லா லைட் அடிடாது. அங்கே பாருங்களேன், 5 குருவிங்க ஒரே இடத்துல இருக்குது. வாவ் 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 வாவ். நம்ம மரம் வச்சது எந்த அளவுக்கு, எத்தனை பேருக்கு அது வாழ்வாதாரமாக அமைஞ்சிருக்கு பாருங்களேன். இதில் எங்கேயாவது கூண்டு இருக்கா என்னன்னுலாம் தெரியாது. இதில் இருக்கும், கண்டிப்பாக வச்சுருக்கோம். பாருங்க, ஒரே இடத்துல 5 குருவிங்க ஃபுல்லாக. வாவ், தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்க, பரவாயில்ல. இதில் இன்னமும் நிறையா மரங்கள்லாம் இருக்குது. ஃபுல்லாகவே நிறைய குருவிங்க, பறவைங்கள்லாம் நிறையா இருக்கும். இது நாங்களே இன்றைக்கி தான் பார்க்குறோம். நல்லா தெரியலல்ல, லைட் அடியாது. இது பாருங்க, அது கிளியராக தெரியல. சரி, ஓகே. அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே, யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே அந்த மாதிரி மறைஞ்சிருக்கிறது. அதனால் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. பயப்படவே இல்லை. ஏன்னா எப்போவுமே இங்கே வந்து பழக்கமாகிடுச்சு போல் இருக்குது. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், பழம் பழுத்துருக்கு. இதில் வந்து வவ்வால்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு போவோம். இந்த பழம்லாம் இப்போ பார்க்குறோமா, காயெல்லாம் பார்க்குறோமா, அவ்வளோதான் முடிஞ்சுது. எங்களுக்கெல்லாம் காயே கிடைக்காது, எல்லாம் பறவைங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இதில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதும் ஒரு 5-6 குருவிங்க இருக்கிறாங்க. ஓகே, மரம் வைக்கிறது நமக்கு நல்லதோ இல்லையோ, இயற்கையை நம்பி வாழுற உயிரினங்களுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம அவங்களுக்காவது நல்லது செஞ்சுட்டு போவோம். ஓகே, பாய்.